ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க. மாவுலாம் எதுவும் உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி எல்லாம் போகும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி பெரட்டிட்டு தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம். நம்ம அப்படி சேர்க்கும் போது நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சூடாக இருக்க எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா பொரித்து எடுக்கலாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு உடனே திருப்பாமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பணுன்னா தான் மசாலா உதிராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.